காற்றில் கலந்த கானக்குயிலாம் எஸ் ஜானகி அம்மாவோட இறுதி நொடிகளை பார்த்துட்ருக்கோம். இன்று மாலை அவருடைய உடலானது அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் தொடர்ந்து அங்கே மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் மக்கள் திரண்டு வந்து தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பல்வேறு பிரபலங்களும் தங்களுடைய இரங்கல் பதிவுகளை தெரிவிச்சிட்டு வரக்கூடிய நிலையில் அவங்களுடைய திரை இசை பயணத்தையும் நாம் பின்னோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் எஸ் ஜானகி அவர்களுடைய ரசிகர்கள் பலரும் தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேசியிருக்காங்க. அந்த காட்சிகளையும் இப்போ பார்த்துடலாம். ಚಲಬೇತಕ್ಕೆ ಎಲ್ಲರೆದುರು ಮಾನ ಹೋಗಿ ಕೊನೆಗೆ ಮನೆಗೆ ಓಡುವೆ ನನ್ನಂತ ಹಿಂಡಿಂದ ಸೋಲೋಕೆ ಆಸೆಯ ನಿನಗೆ. ಡಾಕ್ಟರ್ ರಾಜ್ಕುಮಾರ್ಗಿನೇ ಫೈಟ್ ಮಾಡಿ ಹಾಡ್ಕೊಟ್ಟಂತ ಎಸ್ ಜಾನಕಿ ಅಮ್ಮ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಅದ್ರಲ್ಲ ಇನ್ನು 12 ವರ್ಷ ಇದ್ದಿದ್ರು ಚೆನ್ನಾಗಿತ್ತಲ್ಲ. ಇಂಥ ಒಂದು ಈ ತರ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿನ ನಾವು ಇಡೀ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ನೋಡಕ್ ಸಾಧ್ಯ ಇದೆಯಾ? ಇನ್ನೊಂದ್ಸಲ ಇದೇ ಕೊನೆ. ನಾವು ಇನ್ನು ಯಾರನ್ನೂ ಈ ತರ ನೋಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಇವತ್ತಿನ ಯಂಗ್ಸ್ಟರ್ಸ್ ಎಲ್ಲ 2 ಹಾಡು ಕಲ್ತ್ರೆ ಅವರನ್ನ ಹಿಡಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. 50,000 ಹಾಡುಗಳನ್ನ ಹೇಳಿ ನನಗೆ ಏನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಸ್ಟೇಜ್ ನಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂತ ಇಂತಹ ಒಂದು ಕಲಾವಿದರನ್ನ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇದೆಯಾ? ಎಲ್ಲೂ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಈ ತರ ದೇವರು ನಮ್ದೆಲ್ಲ ಒಂದೊಂದು ತಿಂಗಳ ನಮ್ಮಂತ ಅಭಿಮಾನಿಗಳ ಒಂದೊಂದು ತಿಂಗಳ ಆಯುಸ್ ತಗೊಂಡು ಇನ್ನೊಂದು 12 ವರ್ಷ ಇದ್ದಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಖುಷಿ ಆಗ್ತಿತ್ತು. ಆ ಭಗವಂತ ನಿಮಗೆ ಶಾಂತಿ ಕೊಡ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನಿ. தமிழ் பேசுறா? என்னங்க என்னங்க பேசுற தமிழ்ல? ராஜா சார், இளையராஜா சார் கிட்ட எத்தனை பாட்டுங்க பாடிருக்காங்க, எத்தனை பாட்டு, ஆயிரக்கணக்கான பாட்டுங்க. யாருங்க பாட முடியும் இந்த டைம்ல? யாருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லையேங்க. 45,000 48,000 பாடல்களை எல்லா மொழிகளிலையும் இந்த மாதிரி ஒரு பாடல் பாடிய இந்த மாதிரி ஒரு மனிதர் இந்த உலகத்துல கிடைக்கவே சான்ஸே இல்லைங்க. எந்தெந்த மாதிரி பாடுங்க. பாடவா உன் பாடலை என் வாழ்விலை. சாரி, எனக்கு பாடக்கூட முடிஞ்சது இல்லைங்க. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்து அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அது ஏனோ தெரியலையே. இந்த மாதிரி பாட்டுங்க, எந்தெந்த மாதிரி பாட்டுங்க அவங்க பாட்டுங்க. நாங்கெல்லாம் எஸ்பி இளையராஜா பாட்டை கேட்கற மாதிரி எஸ் ஜானகி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.